மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும். அவருடைய உத்தம புத்திரன் உதயநிதி அவருடைய பெண் நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற திராவிட மாப்பிள்ளை இவர்களுக்கு தான் இந்த சதிக்கு, அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த வரி இருக்கு. கரைப்படியாத கை, அப்பழுக்கற்ற ஹார்ட், வெள்ளந்தியான மனிதர், எல்லாத்துக்கும் மேலே அவர் நாவல சரஸ்வதி குடியிருக்காங்க. அதாவது தமிழ் துள்ளி விளையாடும். இப்போவே நீங்கள் யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார்? த ஒன் அண்ட் ஒன்லி திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இல்லை சார், எப்படி நீங்கள் புதுசாக ஒரு பார்ட்டியில் சேர்ந்துருக்கீங்க, பல தலைவர்களை நீங்கள் பார்த்தவங்க, பல கட்சிகளோட ஃபங்க்ஷன்ஸ் அது எப்படி ஃபங்க்ஷனிங்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த கட்சி எப்படி இருக்குது சார் உங்களோட? அந்த நீங்கள் ஜெல்லாக இருக்கீங்களா அவங்களோட? ஆமாம், நான் ஒரு ஜெல் ஆகிட்டேன். எனக்கு ஒரு புதிய அனுபவம் தான். ஏன்னா நான் ஒரு 39 ஆண்டு காலம் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நாஞ்சில் சம்பத் பேசாத நாளில்லை, அவனைப் போல் பேச வேறு ஆளில்லை என்று பெயர் பெற்ற நான் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் டிசம்பர் திங்கள் 5 தளபதி விஜய் அவர்களை சந்தித்து தாபேக்காவில் என்னை இணைத்து கொண்டேன். இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதைவிட மகிழ்ச்சி, இந்த ஜென்சி தலைமுறை, பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு மத்தியில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு என்னுடைய வாழ்வில் தித்திப்பான அனுபவமாக இருக்கிறது. என்னுடைய தமிழை அவர்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்கள் என்று பல பேர் சொன்னார்கள். என்னுடைய பேராசிரியர், என்னுடைய நண்பர்கள், உன் லாங்குவேஜெல்லாம் அவங்கள்ட்ட எடுபடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னுடைய பேச்சு அவங்க அலைபேசியில் ரிங்டோன் அதை தான் வச்சுருக்காங்க. எங்கள் தலைவருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்காட்டியை விட்டு அழுக்காக்க பார்க்கிறார்கள். எவ்வளவு குடைந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன் ஒரு கூட்டத்தில். அது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள் ரிங்டோனில் வச்சுருக்கான். அதனால் என்னுடைய தமிழ் அவர்களை இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. அவர்கள் என்னை அன்பினால் என்னை ஆராதிக்கிறார்கள். எங்கே போனாலும், எனக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் என்னை வரவேற்பதில், என்னை கொண்டாடுவதில் அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தலைமுறையை நாஞ்சில் சம்பத் இப்போது பார்க்கிறேன். நீங்களே எனர்ஜைஸ் ஆகிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ ஒரு எவ்வளோ வயசு கம்மியாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு 20 வயது குறைந்தது மாதிரி ஒரு ஃபீல். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ சமீபமான சம்பவம் வந்து இந்த பெரம்பூர் கொளத்தூர், அதில் அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதில்ல. அப்புறம் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டு அந்த விழா, அதுக்கும் அனுமதி இல்லை. அதை நீங்கள் செய்ய போகிறீங்க நாளைக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான குடைச்சல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் பண்ணுறா? யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அறிவாலயத்தில் இருக்கிற ஆசாட பூபைகள் தான் இந்த அநியாயத்தை செய்கிறார்கள். அதில் குறிப்பாக யார் சார்? அறிவாலயத்தின்னா ஸ்டாலினா இல்லை வேற? இல்லை, ஆனால் ஸ்டாலின் அவ்வளவு வெஞ்சன்ஸ் உள்ளவர் கிடையாது. சரி. நான் ஸ்டாலினோட நெருங்கி பழகியவன். 1986 நவம்பர் 9 கோவை சிதம்பரம் பூங்கா திறந்தவெளி இந்திய எதிர்ப்பு மகாநாட்டில் இந்தியை தாங்கி பிடிக்கிற அரசியல் சட்டத்தினுடைய 17வது மொழிப்பிரிவை
தீயின் நாக்குகளுக்கு தின்னக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த மகத்தான மாநாட்டில் நான் பாவேந்தன் படத்தை திறந்து வைத்தேன். அண்ணன் ஸ்டாலின் அந்த மாநாட்டில் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வைத்தார். ஒரு வகையில் நானும் அவரும் ஒரே மேடையில் தான் அறிமுகமாகிறோம். அவர்கிட்ட அவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸு இருக்கும்னு நான் நம்பலை. அப்படி இருக்காது. அப்போது கூட இருக்கவங்கன்னு சொல்கிறீங்க? கூட இருக்க அவருடைய உத்தம புத்திரன் உதயநிதி, அவருடைய பெண் நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற திராவிட மாப்பிள்ளை, இவர்களுக்கு தான் இந்த சதிக்கு செய்வதற்கு பழக்கப்பட்டவர்கள். பட் சார், அவங்க ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்களோட பேச்சை கேட்கணும்? அவருக்கு தெரியும்ல இது அரசியல் கிடையாது அப்படின்னு. இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சியே கிடையாது. இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? வேட்பாளர் செய்வதற்கு கூட அண்ணன் ஸ்டாலினுக்கு உரிமை இருப்பது மாதிரி எனக்கு தெரியலை. எல்லாவற்றையும் பெண் நிறுவனம்தான் செய்கிறது. உதயநிதியும் அந்த வேலையை பார்க்கிறார். அதனால் ஒரு ஸ்டாலின் அப்படி பழிவாங்குகிற அவர் 55 ஆண்டு கால அரசியல் பயணம், அவருடைய பயணம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். முதலமைச்சர் என்கிற சிகரத்தையும் தொட்டுட்டார். அப்படி நடந்து கொள்ள மாட்டார். மாற்றுக் கட்சியிலிருந்து வருகிறவரை கூட மதித்து தன்னுடைய கட்சியில் வரவு வைத்துக் கொள்கிற அந்த பண்பாளர் அவர். அதனால் ஒரு அமீர்கானை விட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு மகா கலைஞன் விஜய். அவரை போய் பகைத்து கொள்ளணும்னு ஏன் நினைக்கணும்னு அவர் நினைப்பார். இல்லை, தன்னோட நீங்கள் சொன்ன மாதிரி தன்னோட புத்திரன் உதயநிதி அவர்களுக்காக இதை செய்யலாம் இல்லையா? ஆமாம், அப்படி அவர் செய்ய மாட்டார். அவரை அதுக்கு காரணமாக இருக்க மாட்டார். அவரே செய்வார். எல்லா அதிகாரத்தையும் அவரே கையில் எடுத்துட்டார் உதயநிதி. ஆமாம், ஆனால் அப்படி தெரியலையே சார். ஏன்னா இப்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் உதயநிதி அவர்கள் கொஞ்சம் வந்தாலும் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் இதில் அந்த கேண்டிடேட்ஸ் தேர்வுலையோ இல்லை கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையிலையோ அவரோட பங்கு இருக்கிற மாதிரி இல்லை. கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு போட்டாங்க. அதில் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இல்லை. சரி. தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டாங்க. அது கனிமொழி தலைமையில் போட்டாங்க. அதுலேயும் தம்பி உதயநிதி இல்லை. ஆனாலும் ஆட்டுவிக்கிற இடத்தில் அவர் தான் இருக்கிறார். எல்லோரும் ஆடுகிறார்கள். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரேன்னு சொன்னார். அவர் தான் ஆட்டுவிக்கிறார். ஒரு அடுத்த தலைமுறைக்கான தலைவன் என்று அவரை இப்பொழுது ஆராதிக்க தொடங்கிவிட்டார். சார், இப்போது நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த 2 வாரங்களாக. சமீபத்தில் கூட வைகோ அவர்களோட கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி நாங்கள் அழுது கொண்டே சிரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் தே ஆர் நாட் ஹாப்பி அந்த இதில். அதே மாதிரி திருமா அவர்களோட விசிகாவுக்கும் அதே மாதிரி தான் வருத்தங்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து அவங்க டிஎம்கேவோட தான் இருக்காங்க. என்ன சார், ஏன் அப்படி? இல்லை, அது என்னன்னு சொன்னால், ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு விக்கிரவாண்டி கூட்டத்தில் எங்கள் தலைவர் போட்டார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று. அதிலிருந்து எல்லா கட்சிகளும் எங்களை நேசிக்க தொடங்கின. ஏன் இதை தூக்கி சுமந்துட்டுருக்கணும், நம்ம வெளியேறிடலான்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு கலகத்திற்கு கையும் காலும் உழைத்தது. ராகுல் காந்தியினுடைய பிரதிநிதியாக வருகிற கிரீஷ் ஷோடங்கர் எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை திமுகவுக்கு உணர்த்தி கொண்டே வந்தார். தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று பகிரங்கமாக சொன்னார். அந்த கட்சியில் எல்லோருக்கும் தெரிந்த முகமாக இன்றைக்கு உருமாறி இருக்கிற விருதுநகர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் நாங்கள் ஒன்றும் பிச்சை கேட்கிற இடத்துல இல்லைன்னு சொன்னார். மதுரை மாநகர் வடக்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தளபதி, உங்களுக்கு பூத்துக்கு போடுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஆள் இல்லாத கட்சியை நாங்கள் தான் சுமந்துட்டுருக்கோன்னு கொஞ்சம் அவமதிக்கிற வகையில் பேசினார். வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிற்கும் என்று மாணிக்க தாகூர் அறிவித்தார். கண்டன போஸ்டர்கள் ஒட்டினார்கள். நாடு முழுக்க அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் மிகுந்த நன்றி உணர்ச்சியுள்ள பண்பாளர் அண்ணன் ப. சிதம்பரத்தையும் தவிர எல்லோருக்கும்
வெற்றி பெற வேண்டுமானால் தாவேக்காவோடு சேர வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. பேச்சுவார்த்தை நடந்ததா சார்? பேச்சுவார்த்தை நடக்கலை. கிரீஷ் சோடங்கர் ராகுல் காந்தியினுடைய பிரதிநிதி எங்கள் தலைவரை அவருடைய வீட்டில் போய் சந்தித்தார். தலைவர் எதுவுமே ரியாக்ட் செய்யலை. கூட்டணிக்காகத்தான். நாங்கள் குழு அமைக்கலை. 234 தொகுதியிலும் நிற்க முடியும், வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை தலைவருக்கு இருந்தது. அப்படி கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் தலைவருக்கு நோக்கம் இருந்தால் ஒரு குழு நாங்கள் அமைத்திருப்போம். அந்த வேலையை பார்க்கலை. எங்களுக்கு ஒரு கொள்கை எதிரி டெல்லி, அரசியல் எதிரி அறிவாலயம், இந்த 2 சக்திகளை எதிர்கொள்ளுகிற ஒரு பெரிய வரலாற்று கடமை காலம் தளபதியின் தோளில் திணித்திருக்கிறது. அவருக்கு அரசியல் அனுபவம் மிக குறைவு. நீங்கள் அதை நான் சொல்வதில் வெட்கப்படவில்லை, வேதனைப்படவில்லை. ஆனால் அவருக்கு வந்திருக்கிற மாஸ், ஆங்கிலத்தில் சொன்னால் அபேண்டன் த மாஸ். எனக்கு தெரிந்து இவ்வளவு பெரிய மாஸ் நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. 1990 எம்ஜிஆரை விட அதிகம் இருக்கா? ஆமாம், எம்ஜிஆரை விட அதிகம். எம்ஜிஆருக்கு பெண்கள் அதிகம் வந்தாங்க. எங்கள் தலைவருக்கு வாலிபர்கள் அதிகம் வருகிறார்கள், வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். எங்கே போனாலும் வாலிபர்கள் அவரை மொய்க்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய அரசியலேயே வாலிபர்களின் மனம் கவர்ந்த தலைவனாக, வாலிபருடைய மனதில் மகுடம் தெரித்த தலைவனாக இன்றைக்கு அவர் உருமாறி இருக்கிறார். அதனால் இதுதான் தேர்தலுக்கு நல்லா இருக்குன்னு காங்கிரஸ் முடிவெடுத்தது. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் சாதுரியத்தாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தாலும் சிதம்பரத்தை வர சொல்லி, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், தொகுதியெல்லாம் கூட்டி தர்றேன், இந்த இந்தியா கூட்டணிங்கிற ஃப்ரேமில் இருந்து நீங்கள் போக வேண்டாம், சோனியாவிடத்தில் பேசுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து இன்றைக்கு வரவிடாமல் அண்ணன் ஸ்டாலின் தடுத்தது அவருடைய ராஜதந்திரம் தான். ஆனால் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை. தாவேக்காவோட வரணும்னு தான் இருந்தார். பட் அவங்க மதரை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சார்? யார்? ராகுல் காந்தி சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணி சிதம்பரத்தையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்ல? இல்லை, சிதம்பரம் கன்வின்ஸ் பண்ணாலும் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் இன்றைக்கி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறாருன்னா அண்ணன் ஸ்டாலின் காரணம். அதனால் ஒரு நன்றி உணர்ச்சி அவரை இயக்குகிறது. அவர் காரைக்குடிக்கு ஒரு சட்டக்கல்லூரி வேணும்னு கேட்டார். காரைக்குடிக்கு சட்டக்கல்லூரி அண்ணன் ஸ்டாலின் கொடுத்தார். காரைக்குடியில் ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த நூலகம் அமைக்கப்பட்டு அண்ணன் ஸ்டாலின் தான் திறந்து வைத்தார். காரைக்குடியில் இன்றைக்கி ஒரு கம்ஃபர்டபுளான தொகுதி காங்கிரஸுக்குன்னு சொன்னால் அந்த தொகுதியை சொல்லலாங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. அதுக்கு திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். ஆமாம், காரைக்குடிக்கு நிறைய செய்தார். அந்த நன்றி உணர்ச்சி தான் ஒரு பெரிய பண்பாளர், பெரிய குடும்பத்து பிள்ளை, நாகரிகமாக நடந்து கொண்டார். அதனால் சிதம்பரமே தலையிட்ட பிறகு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் பேசாமல் இருந்தார். ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆரோக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் ஆதாரங்களோடு விவாதிக்கிற ஆற்றலும் புலமையும் திறமையும் இன்றைக்கு இருக்கிற எம்பிக்களில் பாசியவர்களுக்கு இருக்கிறது. அதனால் முட்டல் மோதல் வேண்டான்னு சோனியா எடுத்த முடிவை ராகுல் காந்தி அங்கீகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. பட் இது ஒரு 2006 வந்த மாதிரி, காங்கிரஸ்க்கு 89 வந்த மாதிரி காங்கிரஸ்க்கு இன்னொரு ஒரு வாய்ப்பாக இருந்ததில் மறுபடியும் எமர்ஜ் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் அந்த 67 விட்ட அந்த ஆட்சியை ஏன் அது அவங்க இது பண்ணாங்க? நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணலையா? அதைத்தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸினுடைய கேடர்ஸினுடைய நிலையும் அதுதான். ஏன்னா அந்த கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்க மாட்டாங்க அமைச்சர்கள். நீங்கள் இன்றைக்கி சென்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு போனாலும் 6 எந்த அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு அமைச்சரும் கோட்டைக்கே வர்றதில்லை. எல்லாம் வீட்டிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி கமுக்கமாக காசு கொடுத்தா தான் காரியம் நடக்குங்கிற அளவிற்கு ஒரு கேவலமான, மலிவான, இன்னும் சொல்லப்போனால் ஊழலில் ஊறிப்போன ஆட்சி இந்த ஆட்சி. இதில் காங்கிரஸுக்கு சங்கடம் உண்டு. அதனால் இவனுக்கு இன்று போயிடுறது நல்லது. அது மட்டும் இல்லை, விஜய் ஒரு புகழ்பெற்ற கலைஞன்.
இதே நேரத்தில் தான் கேரளாவிலையும் தேர்தல் வருது. கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலுக்கு இருக்கிற அதே செல்வாக்கு எங்கள் தலைவர் விஜய்க்கும் இருக்கிறது. அப்போ இது கேரளாவிலும் காங்கிரஸிற்கு அவர் கை கொடுப்பார் என்று நம்பினார்கள். அதுபோக தெலுங்கானா, ஆந்திரா, சவுத்து சோன் விஜய் நமக்கு இருந்தால் நல்லதுன்னு நினச்சாங்க. திமுகவுக்கு அங்கெல்லாம் இது இல்லை அப்படின்னு அவங்க கணக்கிட்டு தான் இந்த விரும்பினாங்க. அதை இன்னைக்கு விதி விளையாடியதா சதி அரங்கேறியதான்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நடக்கலை. இல்லை தாவேக்கா சோம்பலாக இருந்து விட்டதா? இல்லை, ஒரு நெருங்கி வர்றாங்கங்கிறது நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொண்டோம். நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்கலாம்ல, கொஞ்சம் அவங்கள போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி. இல்லை, பேசியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த உள்மட்ட இதில் எல்லாம் நான் தலையிடுறதில்லை. அது முடிஞ்சு போச்சு, அதை விடுங்களேன். சரி, இது வந்து அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த வரி இருக்குது. இன்னைக்கு 0.47 தான் ஓட் பேங்க்கு தேமுதிகவுக்கு. அந்த கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், ஒரு 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தால் தான் ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு இடத்தை கொடுத்ததும் போக 10 இடங்களை கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்படி இது நடந்ததுன்னு இன்னும் யாராலையும் யூகிக்க முடியல. இல்லைன்னா தாவேக்காவோட வந்திருப்பாங்களா அவங்க? தேமுதிக வந்திருக்கலாம். ஏன்னா அவங்களோட பேசுனீங்க, அவங்களும் விரும்பினாங்க அதை. ஆனால் அவங்க அது அப்படி 10 தொகுதியை கொடுத்து மேலவை உறுப்பினரும் கொடுத்துட்டாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற அந்தஸ்தை எட்டி விட்டது விடுதலை சிறுத்தைகள். அவர்களுக்கு தேமுதிக எதிர்பார்ப்பதை விட அதிகம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அண்ணன் நண்பர் தொல் திருமாவளவனுக்கு. ஏன்னா அவர் களத்தில் நிற்கிற தலைவர். இன்னும் சொல்லப்போற கொள்கையில் அழுத்தமான வெறி உள்ளவர். ஒரு பண்பாட்டு புரட்சிக்கு வாசல் திறந்து வைத்தவர். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் செய்ய முடியாததை, தமிழ் இயக்கம் செய்ய முடியாததை தனி ஒரு மனிதனாக செய்தவர். தன்னுடைய தந்தையின் பெயரையே தொல்காப்பியன் என்று மாற்றினார். 1,00,000க்கு மேற்பட்டவர்களுக்கு தமிழ் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். சனாதனத்தை சாய்ப்போம் என்பதில் சமரசம் செய்து கொள்ளாத போராளியாக இன்றைக்கும் களத்தில் நிற்கிறார். அவரை திமுக கொச்சைப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் அங்கே இருக்காரு சார்? இல்லை, வேறு வழி கிடையாது சார். ஒரு காலத்தில் அவரையும் வந்து ஒரு முதலமைச்சர் சமமாக வச்சு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வச்சு பார்த்தாங்க, திருமாவளவனையும். இல்லை, அதுக்கு தகுதியானவர் தான். தகுதியானவர். ஆனால் ஏன் அங்கே போய்? தகுதியானவர் தான். நீங்கள் ஒரு இவ்வளவு கேவலமாக நடத்துவார்னு அவர் எதிர்பார்க்கலை. பட் சார், இப்போவும் அவர் வெளியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கட்சி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் முதல்வராக வருவாருன்றீங்க. அப்போ வந்து இல்லை, அந்த கட்சிக்கு என்ன பலவீனம்னு சொன்னால், ஒரு 8 தொகுதி இருக்குன்னா 8 தொகுதிக்கு செலவழிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட காசு கிடையாது. அதை ஃபண்டு பண்ணுற இடத்துல திமுக தான் இருக்குது. உங்களுக்கு முரசொலி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையிலேயே 146 கோடி ரூபா இருக்குது. இந்தியாவில் பிஜேபிக்கு அடுத்து பணபலம் உள்ள கட்சி அது. அதனால் இந்த தேர்தலில் காயப்பட்டாலும் பரவாயில்ல, கடந்து விடலாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் அங்கே சரியாக வரல, தனியாக 3 தொகுதியில் நிற்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. அது மாதிரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சித்தாந்தத்திற்கு மதிப்பு கொடுத்தாவது அவங்களுக்கு ஒரு 6 இடம் கொடுத்துருக்கலாம். அவர் முதல்லையே ஒரு அரசியலில் கோழை ஆகிட்டார் எங்கள் அண்ணா வைகோ. அவரை கூப்பிட்டு 4 இடங்கள் என்ன சொல்லி, அதுக்கு மேலே கேட்காதீங்கன்னு சொல்லி 3 இடத்துல உதயசூரியன் சின்னம், ஒரு இடத்துல உங்கள் சொந்த சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லி அந்த மதிமுக ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களினுடைய இயக்கமாக ஒரு காலத்தில் இருந்த இயக்கம், ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு சமரசம் இல்லாமல் போராடிய இயக்கம், முல்லை பெரியார் உரிமை காத்த இயக்கம், ஒரு
மாசில்லாத தமிழ்நாடை உருவாக்குவதற்கு பாடுபட்ட இயக்கம். சர்வதேச அரங்கில் ஈழத்து சொந்தங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவனாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கி அந்த இயக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 தொகுதியும் வெல்லாத தொகுதி தான் கொடுப்பாங்க. ஒரு தொகுதி கொடுத்தா அந்த தொகுதியை தோக்கடிப்பாங்க. ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. வர்ற தேர்தலில் மதிமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டுவிடும். அப்போ வைகோவே, உயரமான தலைவன் வைகோவே இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் திருமா அவர்களோட பார்ட்டியோட லெவல் வந்து இப்போது கரண்ட்லி வந்து கொஞ்சம் வைகோ அவர்களோட கட்சியோட மேலே தானே இருக்குது சார். அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க திருமா. ஆமாம், 8% ஓட்டு இருக்குல்ல திருமாவுக்கு. வைகோவுக்கு அது இல்லையே.